பயார் சோப்பு படம் இப்போ நாங்கள் வெங்காய படம் நடித்தோங்க. இப்போ வந்து பயாரி சோப்பு படம் நடிக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கள் பேரன் பிழைக்கிட்டோம்னு நாங்கள் எல்லா படத்துலையும் நடிக்கிறோங்க சொல்கிறோம். எங்கள் பேரன் சொன்னபடி கேட்குறோம். நடிக்கும்போது எப்படி என்ன சொல்லி கொடுத்தாரு டைரக்டர்? இதை தாங்க சொல்லுவாங்க, இப்படி இப்படி செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாட்டு பாடும்பாங்க. அப்புறம் நாங்கள் வல்லைன்னெலாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆடு மாடு அப்படி கட்டி கிடந்தாலும் கட்டி தொடையோடு கிடந்தாலும் நாங்கள் வந்து தாங்க பேரம் பழக்கிட்டோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. ஆமாங்க, வேலையாக இருந்தால் கூட விட்டுட்டு வந்துடலாம். ஆடு மாட்டை அப்படி அப்படி கட்டி போட்டு வந்துடுவோங்க. இன்னமும் பேரன் நடிக்கலாம் அப்படின்னு நான் ஆசை வச்சிருக்கிறேன். என் பேரன் கூப்பிட்டா வருவோம். வெங்காயம் படத்துல இப்போ இந்த படம் நடிச்சிருக்கீங்க. கூட நடிச்சவங்களா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஐயா நாங்க தான் நான் சொல்றோம், எங்களுக்கு இன்னும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல உங்க கூட 2 பிள்ளைங்க நடிச்சிருக்கீங்கல்ல? இல்லையா, அப்பா எதை பேரனு சொல்றாங்களா என்னமோ அவையிலும் பொழைக்கிட்டோம் அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் இது பண்ணுவோங்க. சரி, நீங்க வயசுல சினிமா பார்த்துருப்பீங்கல்ல? வயசுல நாங்க என்னங்க சினிமா பார்த்தோம்? எங்கேயோ போவோம். இந்த போற கண்ணாடி காடு எடுத்துக்கிட்டு வரும். அப்புறம் இல்லைன்னா எங்கேயோ ஒரு படம் அப்படிம்பாங்க. தான் வராங்க எம்ஜிஆர் அப்படிம்பாங்க. தான் வராங்க பாரு செயலலிதாம்பாங்க. தெரியதில்லைங்க. நாங்க வயசுல நாங்க பட்டிக்காடுங்க. எங்களை ஒருத்தரும் கூட்டுல அப்புறம் கொஞ்சம் வயசா பெருசாவி ஒரு 10-16 வருஷத்துக்கு மேல நாங்க பார்த்தோம். கல்யாணம் முடிச்சு பாத்துருப்பீங்களா? பார்த்தோம். படம் அப்ப நீங்க கல்யாணம் முடிச்சு படம் பாத்துருக்கீங்க. உங்களையே வச்சு சினிமா எடுக்கிறாங்க, நம்ம நடிக்க போறோம் அப்படின்றப்போ எப்படி? நல்லா நாங்க இந்த இழந்த பழம் எல்லாம் பார்த்தோமுங்க. எல்லாமே என்ன பார்த்தோம், எல்லாம் கொல்ல படமா பார்த்தோம். ஆனா 16 வயசுக்கு மேல இப்ப நாங்க பேரனூல வச்சு நாங்களே நடிக்கிறோம். பேரனு வரலாம். சிவாஜி எம்ஜிஆர் நடிச்ச படம் கொட்டாயில பாத்துருக்கீங்க? ஆமாங்க. அதே கொட்டாயில நீங்க நடிச்ச படம் எப்படி சந்தோஷமா இருக்குதுங்க. பேரனூல வச்சு இதெல்லாம் செய்யுங்காட்டி தானே நாம வந்து. சரிங்க. படிக்கும்போது அங்கே அப்போ என்னென்னமோ சொன்னாங்க, அப்போ நடித்தோம். இப்போ அதெல்லாம் புரியல. 10 வருஷத்துக்கு முன்னே நடித்தது. இப்போ என்ன நடித்தோம்னு என்னென்னா தெரியல. இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுண்டா எங்கேயும் ராசகுமாருங்க எங்கள் பேரன். அவர் வந்து வெங்காய படத்தில் எங்களை நடிக்க வச்சார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடித்தோம். நாங்கள் அவங்க ஓட சொன்னாலும் ஓடுவோம், குந்த சொன்னாலும் குந்துவோம். என்ன செய்யறாங்களோ எங்கள் ராசகுமாரி சொன்னதை நாங்கள் நடிப்போம். இப்போ வந்து இந்த படத்தில் எங்கள் ராசகுமாரி பெருசாகட்டும் ஆளாகட்டும் நல்லா இருக்கட்டுங்கன்னு நாங்கள் இந்த படத்துலையே என்ன சொன்னதோ அதெல்லாம் நடிச்சிருக்கிறோம் நாங்கள். சரி, அதுக்கு முன்னே நடிச்சதில்ல எங்களுக்கு தெரியாதுப்பா. சிவாஜி படம் எம்ஜிஆர் படம்லாம் நாங்கள் வேறு டிவியில் பார்த்துருக்குறோம். சரிங்க பார்த்துக்கிறோம். ராஜ்குமார் வெங்காயம் படத்தில் நடிக்க சொல்லிச்சுங்க. பையன்தான் சங்ககிரி ராஜ்குமார். அப்புறம் வெங்காயம் படத்துலையும் நடித்தோம். நாங்கள் எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பமே எல்லாம் நடித்தாங்க. அப்புறம் இப்போ பயாஸ்கோப் படத்துலையும் நடிக்க சொன்னாங்க. நடிச்சிருக்கிறோம். பாட்டு பாடுறது, கும்மி அடிக்கிறது, வேறு எந்த வேலை கிடந்தாலும் வேலையை விட்டுட்டு எந்த ஊருக்குனாலும் அந்த வண்டி கட்டிக்கிட்டு நிறையா பட்டினி கிடந்தெல்லாம் நாங்கள் அந்த படத்தை நடிச்சுங்க. நாங்கள் சினிமா பார்த்து அனுபவம்லாம் இருக்குதுங்க. இவங்களே சொல்லி கொடுத்த மாதிரி இவங்களும் நடிப்பாங்க. எல்லாருமே எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிப்பாங்க.
சரி, இப்ப நீங்க வந்து இன்னைக்கு நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க தியேட்டர்ல. உங்க படம் வந்து தியேட்டர்ல போகுது, இது வந்து இந்த மாதிரி டிவில பார்த்திருக்கீங்கல்ல, உங்க படமும் டிவில வரப்போகுது அப்படின்றப்ப எப்படி பாக்குறீங்க? அது சந்தோஷம்னா எந்த அளவுக்கு சந்தோஷம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. நம்ம நடிச்சுட்டே நம்மளே பார்க்குறோம். நம்ம ராஜ்குமார் பையன் நாமெல்லாம் நடிச்சுட்டு நம்ம வீட்லயே உட்காந்து நாம் பார்க்குறோம் அப்படின்னு நல்லா சந்தோஷமா தாங்க இருக்குது. நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? அப்பப்போ இப்படி சொல்ற வார்த்தை புரியலைன்னா மறுபடியும் சொல்ல சொல்லி அப்புறம் சொல்லுவோம், நடிப்போம் பண்ணுவோம். டைரக்டர் கோபமா இருக்கிற இடத்துல கோபமா இருப்பாங்க, கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அன்பா சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவம் அவங்க கோபமா சொல்லும் போது கோபமா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இதா இருக்கும். அப்புறமேலு சரி இப்படி செஞ்சா தானே நல்லா இருக்கும், அதுக்கு தானே இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நடிக்க என்ன இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. கூட நடிச்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்க, காட்டு பக்கம் இருக்கிறவங்க, போறவங்க வரவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டா நல்லா உதவியா இருந்தாங்க. நல்லா நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. தருவேன் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம எனக்காக அன்போட காத்திருந்த அனைவருக்கும், அதாவது ஓம்ரம் யோகா சார், அதியமான் சார், ஸ்ரீதர், ஜேசுதாஸ், செந்தில் அண்ணா, மலேசியா காமராஜ் சார், சண்முகம் அண்ணா, ஈஸ்வர் அர்த்து சார், பிரேமா மேடம்,